இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மீனாட்சி திடீர்னு கோயிலாம் கூட்டிட்டு வந்திருக்க? நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிருச்சு, அதே ஒரு நன்றி சொல்லுவோன்னு வந்தேன். சரி, உன் அக்கா கல்யாண விஷயம் என்னாச்சு? அதான் சொன்னேன்ல, வந்தவங்க ஆளுங்க சரியில்லை. ஆனா அந்த மாப்பிள்ளை அக்காவுக்கு பிடிச்சிருக்கு. அப்ப திரும்ப பேசி பார்க்க வேண்டியதானே? அந்த வீட்ல இருக்கிற கிழவி சரியில்லை. உன் அக்கா என்ன அந்த கிழவிவா கட்டிக்க போகுது? அந்த வீட்ல போய் தானே அக்கா வாழணும். அந்த கிழவி பேசுற பேச்சுக்கு அக்காவால சந்தோஷமா வாழ முடியாது. அப்ப வேற என்ன பண்ண போற? தெரியல, வேற ஏதாவது ஒரு நல்ல இடமா பாக்கணும். அம்மா வேற ரொம்ப கவலையா இருக்காங்க. சாமி ஒரு நல்ல மாப்பிள்ளைய கண்ணுல காட்டினா சரி. மாப்பிள்ள, ஆனா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? இல்ல, இன்னைக்கு விசேஷ நாள்னு சொன்னதும் ஏன் எதுக்குன்னு கேட்காம கிளம்பி கோயிலுக்கு வந்த பத்தியா? அப்பவே எனக்கு தெரியும் நீ ஒரு பக்திமான். ஏய், மாப்பிள்ள பார்வையிலே தெரியலையா? பக்திமான் இல்ல, சக்திமான் இல்லையா? மாப்பிள்ள கோயில சுத்த வரலையா? கோயிலுக்கு வர பிள்ளைங்களை சுத்த வந்திருக்கான். அங்கிளு என்னையா சொல்றா? அவன் பொண்ணுங்களை சுத்த வந்தான்றா. பாவா, கடலுக்கு எதுக்கு போவோம்? நம்ம ஊர்ல தான் கடலே இல்லையே. சரி சரி, ரிலாக்ஸ். சரி, ஆத்துக்கு எதுக்கு போவோம்? ஆத்துக்கு துணி துவைக்க போவோம், குளிக்க போவோம். கை கொடு மாப்பிள்ள. வாழ்க்கை ஃபுல்லா நீ பேச்சுலரா தான்டா இருப்ப. இல்லடா, சில பேரு மீன் பிடிக்கவும் போவாங்கல்ல. மீன் பிடிக்க போறவன் மீனை பிடிப்பான், குளிக்க போறவன் குளிப்பான். நீ கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த, அந்த வேலையை பாரு. நாங்க வேற வேலைக்கு வந்திருக்கோம், அந்த வேலையை பாக்குறோம். ஆட பாவிங்களா, அப்ப நீங்க புள்ளைங்களை பார்க்க தான் வந்திருக்கீங்களா? மீனை பிடிக்க வரலையா, ரசிக்க வந்திருக்கோம். எப்பவும் கண்ணு குளிர்ச்சியா இருக்கணும்டா. ஏய், சாமி வருது பாரு. நல்லா வேண்டிக்கோ. தம்பி, இந்த மாலை அம்பாளுக்கு போடுப்பா. மாப்பிள்ள, மாலை வாங்கி போட்டு விடியா? மாலை தானே, போட்டு கரெக்டா போடியா? என்னடி இது? ஏய், எவன்டா அது? யாருடி? எவன்டா அதுங்கறல்ல? மீனாட்சி. என்ன மாப்பிள்ள, மீனாட்சி அம்மா மேல மாலையை போட சொன்னா அந்த புள்ள கருத்துல போட்டியாடா?